நான் தேவேந்திர மிந்ததாஸ், பிபி ஃபவுண்டேஷன் ஸ்தாபகர். ஆ அ சில காலமாக வந்து பிபி ஃபவுண்டேஷனுடைய அ நான் காசு மோசடி செஞ்சதாகவும், அ என்னுடைய அக்கவுண்ட்ல காசுகள் போடப்பட்டிருக்கண்டும், அந்த காசு நான் என்னுடைய சொந்த தேவைக்காக பாவிச்சிருக்கேன்னு சொல்லி, அ முறைப்பாடு கொண்டு வந்து மக்கள் ஊடாக வந்து இந்திய தவிசாளர் வந்து அத பதிவு செஞ்சிருக்கார். அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னு சொன்னால் அந்த பொறுப்புல நான் இருக்கிறேன் வந்து. அ முதலாவது அவையில் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் இதுல வச்சிருக்கிறேன் வந்து, மக்களுடைய பணத்த என்னுடைய அக்கவுண்ட்ல போடச் சொன்னேன்னு சொல்லி. இந்த பிபி ஃபவுண்டேஷன்ன்றது வந்து 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் கூட்டுறவுன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது வந்து 2019ல. அன்று தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 5 வருஷமா வந்து என்னுடைய அக்கவுண்ட்லாம் காசு வந்து அதுக்கு என்னுடைய பேர்ல ஒரு அக்கவுண்ட் வந்து இந்த கூட்டுறவுக்குன்னு சொல்லி லாஸ்ட் டிஜிட் வந்து 325 325 கடைசி இலக்கம் நம்பர். அந்த அக்கவுண்ட்ல காசுகள் போடப்பட்டது. காசுகள் அந்த அக்கவுண்ட்ல தான் மக்களுக்கும் போய் சேர்ந்தது வந்து. இவ்வளோ பிரச்சனைகளும் வந்து 4 வருஷமா வந்து இவருக்கு எந்த அக்கவுண்ட்ல காசு போடுறது இவருக்கு தெரியல 5 வருஷமாக வந்து. இப்பதான் இவருக்கு தெரியுதா வந்து என்னுடைய அக்கவுண்ட்ல தனிப்பட்ட நபர்ல காசு போட சொல்லி இப்பதான் இவருக்கு விழிப்புணர்வு வந்ததா? அது என்னுடைய கேள்வியா இருக்குது வந்து. ஏன் இது வந்து தூண்டப்பட்டதா மக்கள்ட்ட வந்து? சரி, ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கூட்டுறவு சம்பந்தமாக வந்து அ முதலாவது கட்டமாக வந்து எங்களுக்கு 6,00,000 30,00,000 ரூபாய் காசு வந்து என்னுடைய நண்பர் குணா கவியழகன் வந்து லண்டன்ல இருந்து அவருக்கு நான் இப்படி கூட்டுறவு ஒண்ணு உருவாக்கப்படும்னு சொல்லி அவர் அத வரவேற்று, அவர் முதல் கட்டமாக 30,00,000 ரூபாய் காசு எங்களுக்கு அனுப்பியிருந்தவர். அனுப்பி அத வந்து 5 குழுக்களுக்கு, ஒரு குழுக்கு 6,00,000 ரூபாய் படி அப்ப 5 குழுக்கள்லாம் முதல் கட்டமாக உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து அங்கத்தையே அவர் வந்து அந்த என்னுடைய நண்பர் வந்து அவையிலும் வந்து இதே மாரி ஒரு கூட்டுறவு உருவாக்கணும்னு சொல்லி அவையிலும் அத துவங்கி, எங்கள்ட்ட இருக்கிற குழுக்களையும் அது அந்த இதையும் அவையிலும் வந்து கேப்சர் பண்ண வழிக்கிட்டவை. அதுக்கு நான் அனுமதி குடுக்க இல்ல. ஏன்னு சொன்னா இது பிபி ஃபவுண்டேஷனால் உருவாக்கப்பட்டது. இது தூர நோக்கத்தோட மக்களுக்காக உருவாக்கப்படுது வந்து. அது இது இந்த காசு இது வந்து நான் நிறைய குழுக்கள வந்து நான் உருவாக்க வலிக்கிறான். இத வந்து நாங்கள் ஒரு பப்ளிசிட்டியா வெளில வந்தோன வந்து நிறைய குழுக்கள் ஒவ்வொரு கிராமங்கள்லேருந்தும் குழுக்கள் உருவாக்க வழிக்கிட்டது வந்து. வழிக்கிட்டு அந்த காசு வந்து அப்ப நான் உடனடியாக வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த முதல் வந்து குடுக்கும்போது அந்த மக்களுக்குன்னு சொல்லி தான் அந்த பணம் வந்து போனது வந்து. ஆனால் அந்த காசு வந்து நிறைய குழுக்கள உருவாக்க வேணும். அந்த காச ரீபேமெண்ட் செஞ்சு, அத வந்து பிரிச்சு நிறைய குழுக்கள உருவாக்கினாங்க. கிட்டத்தட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில மட்டும் 100 குழுக்களுக்கு மேல எங்கள்ட்ட இருந்தது. இவ்வளத்துக்கும் பணங்கள் வந்து அந்த 30,00,000 வச்சு தான் இந்த சாம்பிரதாயம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு நானும் என்னுடைய பணங்களை எல்லாம் போட்டு, எல்லாம் நல்லபடியா வந்தது. அப்ப நாங்கள் 5 வருஷமாக வந்து என்னுடைய அக்கவுண்ட்க்கு காசு போட்டது இவருக்கு தெரியாம போனதா வந்து? இப்ப அது என்னுடைய கேள்வி. ஓகே. இப்ப நான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தபோது, நான் கேட்டிருந்தேன் நான் கேள்வி அவர்கள்ட்ட வந்து, ரைட், ஓகே. நீங்கள் எல்லா கூட்டறிக்கைகளையும் கொண்டு வாங்கோ. எல்லா வாய்ப்புடைய ஆதாரையும் கொண்டு வாங்க வந்து. நான் எல்லாத்தையும் கணக்கு முடிக்கிறோம் வந்து. அப்படி மக்களோட காசு அக்கவுண்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னால், பே பண்ணுவோம். என்று சொல்லி, ஒரு பிள்ளைக்கு 30,000 மாசம் 30,000 சம்பளம் குடுத்து 4 மாசம் இதே விஸ்வமோடு என்னுடைய ஆஃபீஸ்ல ஒரு பிள்ளை 4 மாசமா வேலை செஞ்சது. அந்த பிள்ளைக்கு என்னுடைய பேங்க்லேருந்து சலரி என்று சொல்லி போனதுக்கு ஆதாரம் என்ட்ட இருக்குது. அத வந்து இவர் குழப்பினவர். சிஐடிய விட்டு குழப்பினவர். கூடாத பழக்கவழக்கங்களோட குடுத்து அந்த இடத்த வந்து வேலை செய்ற பிள்ளைகள தடை செய்றதுக்காக இப்படி செஞ்சால் யாருமே நிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் வந்து இவர் இந்த வேலையில செஞ்சவர். ஆனால் யாரையும் வந்து ஓகே அக்கவுண்ட்கள் எதுவுமே இவர் சமர்ப்பிக்க இல்ல என்ட்ட வந்து. ஆனால் நான் பொலிஸ்ல என்ட்ரி போட்ட பிறகு வந்து 2 காப்பி தான் வந்து இவர் வந்து குடுத்தவைகள் வந்து இதுதான் இருக்குன்னு சொல்லி. 100 குழுக்கள் இருக்கிற இடத்துல வந்து 2 காப்பில இன்னும் எப்படி அடங்கும் அவ்வளோ விஷயம் வந்து? அடங்காது. அந்த காப்பி இன்றைக்கு வவுனியா போலீஸ்ல இருக்குது வந்து. இது இன்னொரு விஷயம். ஆனால் மாங்குளம் வந்து என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருந்தது தான் மாங்குளம் பிரதேசம். அதுல வந்து இவர் சொன்ன அந்த சந்திரிகா, அனுஷ்டியா வந்து புதுக்குடியிருப்புக்கு புதுக்குடியிருப்புக்கு பொறுப்பா இருந்தவா வந்து. சந்திரிகா வந்து ஒட்டிசுட்டானுக்கும் மாங்குளம், மல்லாவி அந்த சைடுக்கும் பொறுப்பா இருந்தவா. ஆனா நான் மாத்தினான் வந்து. மாத்தி எனக்குரிய ஒரு ஆள் போட்டுனான். ஆனா இன்றைக்கு அந்த குழுக்கள் எல்லாம் இயங்குது வந்து. இன்றைக்கும் காலையில
அந்த குழுக்களை சந்திச்சினான். அந்த குழுக்களுக்கு சில தேவைகளை எல்லாம் செஞ்சிருக்கோம். அதில் ஒரு குழு விலத்தப்போன்னு சொல்லி இன்றைக்கி 84,200 அதுக்குரிய வீடியோ எனக்கு கிடக்குது. அவங்களுக்கு செட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு காசை கொடுத்த உடனே அவையில் எதிர்பார்க்கல நான் காசை செட் பண்ணணும்னு சொல்லி நான் காசை கொடுத்த உடனே அவையில் இல்லை நாங்கள் விளைத்தையில் நாங்கள் திருப்பியும் வாங்க போகிறோம் 2 திருப்பி எங்களுக்கு கேட்டுக்கணும். ஸோ அந்த குழு இப்போ என்னுடைய கொண்டோரில் இருந்த குழுக்கள் எல்லாம் இயங்கி கொண்டு இருக்குது. இவருக்கு கீழே இருந்த குழுக்கள் மட்டும் ஏன் இந்த பிரச்சனைக்கு வருது. ஸோ நான் இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஓகே நான் கள்ளனாக இருந்தால் ரைட், ஓகே நீங்கள் கொண்டு வாங்க கணக்க முடிப்போம். அப்படி காசு இருந்தால் கூட ரைட், ஓகே உங்கள் மக்களோட காசு தானே நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், நான் எல்லாருக்குமே இந்த குழுக்களில் கேட்டு இந்த 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 விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிற குழுக்கள் இருக்கிற அனைத்தருக்கும் சொல்கிறோம். நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லியிருக்கேன், மக்களுடைய பணத்துக்கு முழு பொறுப்பும் நான் தான். கம்பெனியில் வேலை செய்கிறாரோ யாராவது மோசடி செஞ்சாலும் அந்த பணத்துக்கு நான் தான் முழு பொறுப்புன்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி சொன்னபடியே தான் இன்றைக்கும் ஒரு குழு விலத்தி போன சொன்ன உடனே நான் என்ன செஞ்சால் ஆனால் அவர் அந்த சேமிப்பு பணம்லாம் பேங்க்கில் இருக்குது. அதுக்குரிய ஆதாரம் என்கிட்ட இருக்குது. ஏழு சொன்னால் பேங்க்லேருந்து யாரும் நான் கூட பணம் எடுக்க முடியாது. பேங்க்லாம் கிடக்குது. ஆனால் நான் என்னுடைய பணத்தை கொடுத்து அங்கே செல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே ஏன் இவர் மட்டும் இந்த குழுக்களை கணக்குகளை எங்கள்கிட்ட கொண்டு தரது காரணம் என்ன காரணம்? இதை மக்களை நீங்கள் கேளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு என்னுடைய தொடர்புகள் இருக்குத்தானே, என்னுடைய நம்பர் இருக்குது. நீங்கள் எந்த குழுன்னு சொல்லி பேரை போடுங்க. ரைட், நான் சொல்கிற அளவுக்கு சந்திங்கோ, உங்களுடைய ஆவணங்களை எல்லாத்தையும் கொண்டு ஒப்படைங்கோ. அவர் எல்லாத்தையும் செக் பண்ணிவினோம். செக் பண்ணி நீங்கள் பேங்க்கில் என்னுடைய அக்கௌண்ட்டில் காசு போடணும்னு சொல்லியிருக்கீங்க. ரைட், எவ்வளோ போடணும்னு சொல்லி இருக்குங்கோ. அதே மாதிரி எந்த அக்கௌண்ட்லேருந்து பிரதேச அக்கௌண்ட், அதாவது போன வருஷம் புதுக்குடியிருப்புக்கு மட்டும் 1.25 லட்சம் ரூபா போயிருக்குது. நான் பார்த்துலாம் 3 வாட்டி, 1,50,000 25,000 சொல்லி 3 ஸ்லிப் என்ன கிடக்குது. இது போன வருஷம் புதுக்குடியிருப்பு பிரதேச அக்கௌண்ட்டுக்கு தாய் சங்கத்திலேருந்து போயிருக்கு. தாய் சங்கம் என்று சொல்கிறது நீங்கள் சொல்கிறீங்களே என்னுடைய அக்கௌண்ட் இப்போ சொல்கிறீங்களே இவ்வளோ காலம் நீங்கள் உங்களோட வாயில் வார்த்தைகள் எப்படி தாய் சங்க அக்கௌண்ட்டாக எல்லாம் சொல்லிங்க. உங்களுக்கு இப்போ யார் இதை சொல்லி தந்தது என்னுடைய அக்கௌண்ட்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்திராஸ் என்று அதில் பேர் இருக்குது. 325 கடைசி நம்பர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தாய் சங்கம்னா எல்லாம் காய்ச்சிங்கள் தாய் சங்க அக்கௌண்ட்னு சொல்லி காய்ச்சிங்கள். ஆனால் இன்றைக்கு யாரால் தூண்டப்பட்டீங்கள் நீங்கள் இதை என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணி போட்டு சொல்லியிருக்கு. இன்றைக்கி 5 வருஷமாக நீங்கள் போட்ட நீங்கள் இன்றைக்கு தான் இந்த கேள்வியை கேட்குறீங்கள். அவர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் கண்டிப்பாக போட சொன்னவர்னு சொல்லி. இது உங்களுக்கு போட்டு வழக்கம் தானே 5 வருஷமாக இப்போ தான் இந்த கேள்வியை கேட்குறீங்க. எனவே நான் ஏற்கனவே உங்களுக்கு முன் சொல்லிட்டேன். உங்களோட குழுக்களுக்கு இவர் நடவடிக்கை எடுக்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முதல் கட்டமாக என்ன செய்யுங்க, என்ன தொடர்பு கொள்ளுங்கோ. இல்லாட்டி எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்க. நான் ஆக்களை அனுப்புவேன். உங்களோட ஆவணங்களை கொண்டு வாங்கோ. உங்களோட கணக்குகள் பார்க்கப்பட்டு நீங்கள் இயங்குன்னு சொன்னால் நீங்கள் இயங்கி கொண்டு போகலாம். நீங்கள் வெளுத்துன்னு சொன்னால் உங்களோட பணங்கள் தாய் சங்கத்தில் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு மீள் செலுத்தப்படும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் கொடுத்த வார்த்தை மக்களுடைய பணத்துக்கு முழு பொறுப்பும் நான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் கோடிக்கணக்காக இந்த முழுத்தி மாவட்டத்தில் நான் மக்களுக்கு நான் சேவையாற்றியிருக்கேன். ஆனால் இந்த 30 லட்சத்தை கொண்டு போய் நான் என்ன செய்யப்படும்? கொஞ்சம் சிந்திங்கோ. ஏன் இந்த பிரச்சனை ஏன்னு சொன்னால் எங்களுடைய அமைப்பில் ஊழல் மோசடி, பண மோசடி நடந்தது. இந்த விசாரணையை நான் எடுக்க போகும் தான் இன்றைக்கு இருக்க தவிசாளர் இந்த அமைப்பை உடைச்சவர் உடைச்சி தான் கொண்டு போய் ஒழிக்கிட்டவர். அதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அவர் ஏற்கனவே என்னோட ஒரு கால் முரண்பட்டு நியூ விபி ஃபவுண்டேஷன் சொல்லி குறுஞ்செய்தி போட்ட தகவலும் என்கிட்ட இப்பவும் இருக்குது. திருப்பி அதுக்கு பிறகு என்னோட கதைச்சி இல்லை நாங்கள் அப்படி சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தான். அது டெஸ்ட் பண்ணையில் அது உண்மையிலேயே அவர் செஞ்சதாக தான். மக்கள் எப்படி இருக்காங்கன்னு அப்போ அந்த டெஸ்டிங் செஞ்சுருக்காங்க. அந்த டைமில் உண்மையான டெஸ்டிங் அது பிரிஞ்சு போகிறதுக்குரிய முதல் ஒரு படிக்கல் அது அதுக்கு பிறகு தான் அவர் தெரியும் எல்லாமே. இப்போ ஏன்னு சொன்னால் நான் வெளியில் இருக்கிறேன். நான் பணத்தை கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் களத்தில் 2 வேலை செஞ்சவர் அவர் சொல்ல தான் மக்கள் கேட்பாங்க. அந்த இதை வச்சுத்தான் அவர் எல்லாரையும் இன்றைக்கி இந்த குழுக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டார். இன்றைக்கி இந்த விபி ஃபவுண்டேஷன்ஸ் இந்த ஃபேஸ்புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விபி ஃபவுண்டேஷன் தான் இருந்தது. அதோடைய பதிவு என்னுடைய பேர்லாம் இருக்குது. அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் என் பேர்லாம் கிடக்குது. எல்லாமே நான் ஆதாரபூர்வமாக கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க போகிறேன். அவருக்கு தெரியும் அவர் புத்திசாலி தான். ஆனால் நிறைய விஷயங்களை எல்லாம் வழியாக புத்திசாலமாக எல்லாம் நடத்திக்கிட்டு போகிறார். பிபி ஃபவுண்டேஷன் பேரை மாற்றி போட்டு அதே ஃபேஸ்புக் ஐடியில்
புதிய கிராம மக்கள் அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு இதை வச்சு அந்த மக்கள் அவ்வளோ எங்களுடைய அமைப்புடைய அவ்வளோ இதையும் கொண்டு செல்கிறார் வந்து. ரைட். அடுத்த குற்றச்சாட்டு அவையிலேயே என்னோட முறைப்பட்டுன்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை கொண்டு வரேன். பிபி ஃபவுண்டேஷன் குழுக்களில் வந்து வட்டி வீத பிரச்சனை. இதுதான் பிபி ஃபவுண்டேஷனால் வந்து விடப்பட்ட யாப்பு அறிக்கை, கூட்டுறவுக்குரிய அறிக்கை. இதில் தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்குது வந்து ஏன் இந்த வட்டி வீதம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி வந்து. ஏன்னு சொன்னால் நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுடைய மக்கள் பிச்சைக்காரர் கிடையாது. நாங்கள் வசதியாகவும் 2009 முன்னுக்கு ஒரு மானத்தோடையும் வீரத்தோடையும் வாழ்ந்த மண் எப்படி வாழ்ந்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்படியான நாங்கள் இனம் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கையேந்த கூடாது என்றதில் நான் கவனமாக இருந்தேன். அப்போயே நான் சொன்னான், இந்த நிவாரணம் எல்லாம் ஒழிக்கப்பட வேணும். மக்களுக்கு வந்து தேவைன்னு சொன்னால் அவர்களுக்கு என்னத்தை கொடுக்கணும், என்ன தொழில் செய்யும், எது அதை கொடுத்து அதுலேருந்து அவள் முன்னேறி கொண்டு போகணும் மொழியை வந்து நிவாரணம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே நான் முடிவெடுத்திருந்தேன். அப்படி செஞ்சு கொண்டு போகும்போது அந்த கூட்டுறவு வந்து 2009ஆம் ஆண்டு தடுப்பில் நான் இருந்தான். தடுப்பில் பூசாவில் இருந்தபோது தான் இருந்த காலத்தில் அந்த கூட்டுறவை பற்றி நான் படித்தேன். நான் வந்து இந்த மக்களுக்கு நான் வெளியில் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சிந்தித்து கொண்டு இருக்கும்போது தான் நான் கூட்டுறவை பற்றி கூடிய அக்கறை செலுத்தி அதை படித்து தான் வந்து இந்த வந்து 2018ஆம் ஆண்டு அதுக்கு போய் அத்திவாரம் போட்டான். ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் வட்டி இல்லைன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து நாங்கள் கூட்டுறவு வந்து பதிவு செய்யப்படவில்லை. அப்போ நான் எந்த முடிவும் எடுக்கலாம். ஆனால் நாங்கள் கூட்டுறவுன்னு சொல்லி பதிவு செஞ்சிட்டோம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து. அதில் பேர் தான் இந்த தலைநகரத்திலே இருக்குது வந்து. ஸோ உங்களுக்கு தெரியும் பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்பட்ட சர்டிஃபிகேட் வந்து நான் எல்லா குரூப்லையும் போட்டுருந்தான். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கைதட்டியிருந்த நீங்கள் பதிவு செய்யப்பட்டது சொல்லி அவங்க நாங்கள் ஒரு அமைப்பாக நாங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு ஒரு கூட்டுறவாக செய்யும்போது அந்த அரசாங்க திணைக்களத்திற்கு கீழே தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். எங்களுடைய சதத்துக்கு நாங்கள் வேலை செய்ய முடியாது. அப்போ அரசாங்கம் போட்ட அரசாங்க திணைக்களத்தினுடைய சிஇஓ வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்து சொன்னவர், நீங்கள் இதை இலவசமாக மக்களுக்கு செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் கூட்டுறவுன்றது வந்து நீங்கள் குறைஞ்ச வீதம் 1.2% வட்டியை நீங்கள் அறவுறுத்துறீங்க. நான் அது கூட நான் சம்மதிக்கலை. ஆனால் நான் சம்மதித்தது வந்து இல்லை 0.9. அவர் அதுவும் இல்லைன்னு சொல்லி கடைசியாக 1% வந்துச்சு வந்து. ரைட், ஓகே, 1%. நான் அதை அங்கீகரிச்சு நான் வந்து அந்த 1% வட்டியை வந்து என்ன செய்யணும்னு சொல்லி இந்த ஜாப்லேயே ஆல்ரெடி இருக்குது வந்து. இப்போ நீங்கள் சொல்லலாம் வந்து இதில் திகதி இல்லை, இது இப்போ தான் இவர் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி வந்து. ஆனால் இது போய் சொல்லும், ஓகே. ஆனால் இதில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் டேட்டா பேஸில் டேட்டோட டைமோடு இருக்குது வந்து. இது வந்து எத்தனாம் ஆண்டு இந்த ஜாப் எழுதப்பட்டது என்று சொல்லி எழுதி எங்கள் குரூப்பில் இருக்குது வந்து. அப்போ அது போய் சொல்லாது. சரியானது. இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் வந்து, நான் எப்பயுமே வந்து தனிப்பட்ட முடிவு எடுக்கிற மனிதன் இல்லை. நான் சர்வாதிகாரியும் இல்லை. நான் இந்த ஜாப் எழுதும்போது இன்றைக்கு இருக்கிற தவிசாளர், இருக்கிற குழுக்களுடைய பிரதேச இணைப்பாளர்கள் எல்லாருடைய கலந்து ஆலோசிக்கப்பட்டு இப்படி எங்களுடைய கூட்டுறவாளர் வந்து வந்திருக்குது, இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்காங்க என்று சொல்லி நான் அவையிலும் சொல்லித்தான் இந்த ஜாப்பு எழுதப்பட்டு எங்களுடைய குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டு மக்கள் எல்லாரும் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க ஏற்றுக்கொண்டு. ஆனால் இப்போ ஏன் இந்த வட்டி வீதமே யார் இந்த வட்டி வீதத்தை இப்போ இது பண்ணது வந்து எதுக்காக? ஏன்னு சொன்னால் நான் வட்டி வாங்குறேன், அந்த வட்டியை வச்சு தான் நான் வந்து கம்பெனியை நடத்துகிறேன்னு சொல்லி. ரைட், ஓகே. உங்களுக்கு நான் எல்லாருக்கும் ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வந்து, இந்த கூட்டுறவுக்குள்ள மொத்தமான சேமிப்பு வந்து சரி ஒரு 10 லட்சம் வைங்களேன். நான் அந்தளவு இல்லை, பட் நான் சொல்ல ஒரு 10 லட்சம் ரூபா சேமிப்பு இருக்குது. இந்த சேமிப்புக்கு வந்து நீங்கள் 1% சொன்னால் எவ்வளோ வந்து வரப்போகுது? 10 லட்சத்துக்கு மாதம் வந்து சிந்திக்கும். இந்த கம்பெனி, இந்த அமைப்பில் வந்து வேலை செஞ்ச யாருமே சும்மா வேலை செய்யலை. தவிசாளருக்கே 1 லட்சம் ரூபா. அண்ட் ப்ளஸ் கம்பெனி பைக், கம்பெனி ஃபியூல், கம்பெனி மொபைல்ஸ், கம்பெனி டேட்டா ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. புதுக்குடிப்பை விட்டு முல்லைத்தீவுக்கு வந்தால் கூட வந்து லஞ்ச் ஃப்ரீ. கம்பெனி அவ்வளோ சலுகை வச்சுருந்தது. அப்போ இந்த பணம் எல்லாம் வந்து என்னுடைய கம்பெனியில் தான் நான் பே பண்ணாமல் வந்து இங்கேருந்து எதுவுமே பே பண்ணப்படையில் வந்து. நீங்கள் என்னோட வந்து கதைச்சா தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் போய் இன்றைக்கி இருக்கிற ஒரு சொல்ல கேட்டால் உங்களுக்கு கடைசிக்கும் தீர்வு கிடைக்காது.
உங்களுக்கு தீர்வு நேரம் அவர் உங்களை வச்சு அரசியல் செய்கிறார் வந்து. நாங்கள் தானே வந்து இப்போ போனவர்களும் ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார் வந்து, ஒரு பிள்ளை கொடுத்துருக்குது, இவர் தவிசாளராக வந்தது எனக்கு பிடிக்கலான்னு. உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம் வந்து, அவர் தவிசாளர் கொண்டு வந்ததே நான் தான். விலங்குதான் வந்து வேண்டாம் ஆதாரமேட்டே இருக்குது. மாவை சேனாதனையா உயிரோடு இருக்கும்போது அவரோட கதைச்ச பதிவு, நான் இவருக்கு அந்த எலெக்ஷனுக்கு அந்த டைமில் எலெக்ஷனுக்கு நின்று அந்த எலெக்ஷன் கேன்சல் ஆனது வந்து, அந்த அந்த எலெக்ஷனுக்கு முழு செலவு நான் தான் கொடுத்துருந்து. நான் அப்படிப்பட்ட நான் திருப்பி ரீஎலெக்ஷன் திருப்பி வச்சவங்க 4-5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த எலெக்ஷன் வச்சவங்க நினைக்கிறோம் வந்து, வைக்கும்போது இவருக்கு அந்த சீட்டு கண்டிப்பாக திருப்பி கொடுக்கப்படணும்னு சொல்லி இவர் இன்றைக்கி வின் பண்ணதுக்கு காரணம் இந்த விபி ஃபவுண்டேஷன் தான், நான் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த விபி ஃபவுண்டேஷனுடைய பேர் தான் இன்றைக்கு இவருக்கு அந்த ஓட்ஸ் போட வச்சது. அதை மக்கள் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க வந்து. இன்றைக்கி இந்த நிதி மோசடி செஞ்ச இன்றைக்கி இந்த தவிசாளர் எந்த வார்த்தைகளாலேயோ என்னுடைய செல்வாக்காலேயோ வரையில் உங்களுடைய ஓட்ஸ், உங்களோட ஓட்ஸால் இன்றைக்கி ஒரு தவிசாளர் வந்திருக்கேன். அப்படிப்பட்டவர் நான் ஆதாரம் தாரன், சட்டம் உங்களோட கையில் இருக்குது, நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்க வந்து. சரிதானே வந்து. ஸோ இது என் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இதுக்குரிய விளக்கம் நான் தந்துட்டேன். நீங்கள் விபி ஃபவுண்டேஷனோட இணைஞ்சு வேலை செய்ய, நீங்கள் மறுபடியும் நீங்கள் விபி ஃபவுண்டேஷன் பயணிக்கமாக இருந்தால் உங்களுக்காக நீங்கள் சொன்னீங்க தானே இந்த தனிப்பட்ட அக்கௌண்ட்டில் போடுறோன்னு சொல்லி, நான் எவ்வளோ தூரம் உங்களை பற்றி சிந்திச்சேன். நான் அந்த மக்களை பற்றி, எனக்கு இந்த முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் இந்த மாவட்டத்தை பிறக்கவும் இல்லை வந்து. ஆனால் வழி சுமந்த மண், 5ஆம் மாதம் வழி சுமந்த மாதம். இந்த மாதத்தில் ஒருத்தர் வந்து தமிழக கட்சியினுடைய முக்கியமான மீட்டிங் 14ஆம் தேதியை போட்டு ஒரு ஆளை தூக்கணும்னு நிற்கிறார் வந்து. அவர்கிட்ட வேலையை தூக்குற வேலை தான் வந்து. கட்சியை எப்படி கட்டி எழுப்புற இது இல்லை அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து அதான் அவர்கிட்ட வேலை. அதே மாதிரி இவரும் வந்து தான் ஒரு வீடியோவில் கொடுத்துக்கார். 2009 வழி சுமந்த நாங்கள் பெரிய பெரிய சினிமா ஒன்று போட்டு காட்டிக்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படிப்பட்டவர் இந்த மாதத்தில் இப்படியான விஷயங்களை செய்ய முடியுமா? இப்போ கூட நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மட்டும் இந்த மாதத்தில் செய்யலாம். நான் வெயிட் பண்ணாமல் வந்து எங்களுடைய மே 18 விரல் விட்டு என்ற நாட்களுக்குள்ள சில மாற்றங்கள் வந்து உருவாக்கப்படும். இந்த காலையிலேருந்து அதில் நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை சொன்னால் இவர் வீரவசனம் பேசுகிறார் ரெண்டெல்லாம் சொல்லுவினோம். யார் சொல்லணும்னு நான் உங்களுக்கு தெரியும். சரிதானே வந்து ரைட். உங்களுக்கு நான் என்னுடைய இது சம்பந்தமான இது நான் சொல்லிட்டேன். ஓகே. இன்றைக்கி தவிசாளர், நீங்கள் சொன்ன தவிசாளர் என்ன செஞ்சவர்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எங்களுடைய அமைப்புக்கு அவர் எங்களுடைய அமைப்பிலேருந்து 2 பாரிய குற்றம் நடைபெற்றது வந்து. முதலாவது குற்றம் வந்து 10 லட்சம் ரூபா காசு அமைப்புக்கு வந்தது. அந்த காசு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற, அதாவது மரண வீட்டுக்கு 100 அடி பந்தல், அதுக்காகத்தான் அந்த பணம் எங்களுக்கு நன்கொடையாக வந்தது. அந்த பணத்தை வந்து இவர் போய் எடுக்கல. முதல்ல அந்த பணம் எங்களுக்கு காசு வழியாக தான் வந்தது, 10 லட்சம் ரூபா. அப்போ எனக்கு வந்து உடனே சொன்ன வந்து காசு வழியாக தான் தந்துருக்கான் 10 லட்சம் ரூபா. அப்போ நான் ஓகே விபி ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்டில் பேன் பண்ணுங்க வந்து, அதை வந்து நாங்கள் அந்த பந்தலுக்குரிய இதையும் செய்வோம்னு சொல்லி, இது சம்பந்தமாக நான் ஒரு அந்த பந்தல் செய்கிற ஒரு ஆளை தொடர்பு கொண்டு அவர்டையும் டக்கு எப்படி ஒரு எங்களுக்கு காசு வந்திருக்குது, இதை செய்யணும்னு சொல்லி அவரையும் காய்ச்சினான். ஆனால் அடுத்த நாள் எனக்கு சொன்னார், இல்லை அவர் ஃபோன் பண்ணி செக்கை தர சொல்லிட்டார். ஆனால் இந்த இந்த சிட்டியில் என்னை கூட்டிக் கொண்டு போய் இந்த பேங்கில் காசு ஃபுல்லாக கேஷாக தந்துட்டார் என்று சொன்ன பதிவு என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த 10 லட்சம் ரூபா எங்கே போனது வந்து இது வரைக்கும் அந்த காசு வந்து விபி ஃபவுண்டேஷனுக்கு வர இல்லை. சரிதானே? அப்போ இதிலேருந்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்க வந்து இந்த காசு எங்கே போனதுன்னு சொல்லி நீங்களே கேட்கலாம். ஏன்னு சொன்னால் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி இன்றைக்கு அவர் வந்து ஒரு தவிசாளர். இது வந்து விபி ஃபவுண்டேஷனுடைய பதிவு செய்யப்பட்ட பத்திரம். இதோடைய ஓனர் நான் தான், எந்த மாற்றமும் இல்லையா? சரியா? மற்றது இன்னொரு விஷயம், அவர் எங்களோட அமைப்பிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு உரிய வேலை திட்டங்களை அவர் ஏற்கனவே எல்லாம் செஞ்சிட்டார். முன்னுக்கே எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சிட்டார். அவர் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் கொண்டு போனவர் இங்கேருந்து எல்லா இதுகளையும் வந்து.
10 லட்சம் ரூபா காசு வந்தது அவருடைய வாயாலே இந்த அறிக்கை கொடுத்துருக்கார். சரியான வந்து மக்களாகிய நீங்கள் எடுங்க வந்து அவருடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஒரு ஊழல் மோசடி நிதி மோசடி செஞ்ச ஒருத்தர் எப்படி தவிசாளராக இன்றைக்கு மக்களுடைய பிரதிநிதியாக வந்து இருக்கலாம்? மக்களாக நீங்கள் சிந்திங்க வந்து. நான் அரசியல் பேச வரையில் வந்து இல்லை, ஆனால் மக்களுக்கு ஒன்றுன்னு சொன்னால் நான் மன்னிக்க மாட்டேன். இன்றைக்கு இருக்க தவிசாளர் வந்து இந்த 10 லட்சம் ரூபா எடுத்தது யார்கிட்ட காசை? மக்களுடைய உங்களுக்கு வந்த காசு. அப்போ நான் சும்மா இருப்பேனா? சொல்லுங்கள் மக்களே, நான் சும்மா இருப்பேனா? வந்து நான் ஏற்கனவே சொன்னான், உங்களுடைய காசுக்கு முழு உத்தரவாதம் நான். ரைட். அடுத்தது வந்து இவருக்கு மேலே வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டுதான் போன வருஷம் 7ஆம் மாதம் கம்ப்ளைண்ட் போட்டுதான் வந்து வவுனியா போலீஸில். ஏன்னு சொன்னால் இவருக்கு தவிசாளர் என்ற ஒரு பதவியை வச்சுக்கொண்டு இங்கே முல்லைத்தீவில் கேஸ் கொடுத்தால் அதை இவர் என்ன செய்வார்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நான் வந்து முல்லைத்தீவில் போடாமல் போய் வவுனியாவில் கொண்டே போட்டினான் கேஸை. முழு ஆவணம் அங்கே போலீஸில் இருக்குது வந்து. அதே மாதிரி வந்து அங்கேருந்து எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கணும் வந்து போலீஸில் இருந்து. அனுஷ்டியா வந்து போய் அங்கே சைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க காப்பி. தனக்கும் பிபி ஃபவுண்டேஷனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சரி அணைந்து. ஆனால் அவாக்கு பிபி ஃபவுண்டேஷனில் வந்த நாள்லேருந்து அவள் விளத்துல நாள் வரைக்கும் சம்பளம் சலரை என்று போட்டு சகலருக்கும் எல்லாருக்கும் சலரை என்று போட்டு தான் ஒரு மாதம் நான் சம்பளம் போட்டான். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை, முழு ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. யாருமே சும்மா வேலை செஞ்சது யாரும் சொல்ல முடியாது என்கிட்ட வந்து. ஏன்னா தவிசாளரோட சொல்லிக்கிறது வந்து தான் ஃப்ரீயாக தான் வேலை செய்யணும்னு சொல்லி வெளிநாட்டில் நான் சொல்லி காசில் கொஞ்சம் போயிட்டிருக்கார். இப்போ அவங்கள என்ன கேட்டாங்க, நீங்கள் எப்படி 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்தீங்க இவனுக்கு வந்து மக்கள் சேவை தானே வந்து சொல்லி. நான் சொன்னது இப்படி கொடுத்தா தான் அவங்களாம் ஒழுங்காக வேலை செய்வாங்க, பணத்தில் ஆசைப்பட மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் கொடுத்துறான். சரி வந்து அதோடு அடுத்ததாக வந்து நான் அந்த என்ட்ரி போட்ட பிறகு அவருக்கு வந்து இது வந்து அவருக்கு அனுப்பப்பட்ட லெட்டர் வந்து அவருடைய பேர் இங்கே இருக்குது வந்து கரிகாலன் சொல்லி எல்லாம் போட்டிருக்குது. கம்பெனியுடைய சகல ஆவணங்களும் வந்து ஒப்படைக்க சொல்லணும்னு சொல்லி நான் அவர் கடிதம் கூட அனுப்பியிருந்தேன். அவர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கையில் வந்து ஏன்னு சொன்னால் தெரியும், கொடுத்தால் தான் மாட்டுவேன்னு சொல்லி அவர் அதுக்கும் சம்மதிக்க இல்லை. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அவர் அந்த வீடியோவில் சொல்கிறார் வந்து நான் வந்து அவரை வீடு தேடி வந்த நான் வந்து யாரையும் நம்ப முடியாமல் இருக்குது. ஓகே, உண்மை, நான் சொன்னது உண்மை தான், ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கணக்குகள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். அவருக்கு கணக்கு ஓடாது வந்து அவர் கணக்கு பார்க்கல. கணக்கு பார்த்ததெல்லாம் கம்பெனியில் அக்கௌண்டன்ட் இருக்குது, ஓடிட் இருக்குது. ஓடிட்டோடைய இவர் முரண்பட்டவர் என்று சொன்னால் ஒரு மாதத்தில் ஓடிட் வராது கம்பெனிக்கு. அந்த சாட்சியை கூட ஓடிட்ட கூட நான் வருவேன். ஏன்னா அவருக்கும் சம்பளம்னு சொல்லி போட்டு போட்டதை இதுவும் நான் வச்சுக்கிறேன். அவரும் வந்து அந்த ஓடிட்டும் என்னோட சம்பளம் வாங்கியிருக்கேன், அதுவும் இடையே இருக்குது. அவர் ஓடிட் பண்ணவர், ஓடிட் பண்ண மோடியோட கேட்ட கேள்விக்கு இவர் பதில் கொடுக்கல வந்து. அப்போ ஓடிட் எனக்கு சொன்னவர் வந்து இவர் தப்பு செய்கிறவர் வந்து இவர் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் அதிலே முரண்பட்டவர் என்னோட வந்து. இப்போ அங்கே இருந்தால் என்னுடைய சந்தேகங்கள் வந்து முதல் கரிகாலன் யாராக ஏதாவது கேட்டால் கரிகாலன் சொல்ல செய்யுங்கோ, கரிகாலன் சொல்ல செய்யுங்கன்னு சொல்லித்தான் நான் அவரை வளர்த்தேன். நான் வந்து இவர் ஒரு யாருன்னே தெரியாமல் இருந்த ஒருவர் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் நான் இவரை பிரபலப்படுத்தின விதம். மக்களோட பழகுங்கோ, மக்களோட செய்யுங்கோ, இன்னென்ன சேவையில் கொண்டு வாங்கோ, வெளிநாட்டு கட்டமைப்பு போடலாம் கதையுங்கோன்னு சொல்லி முழு அதிகாரத்தையும் கொடுத்தினான். ஆனால் வெளிநாட்டு கட்டமைப்பு கதைச்சவர் வந்து நல்லா செஞ்சிருக்கிறது வந்து நான் பார்த்துக்கூடாது. எவ்வளோ இதை சொன்ன அதிகாரத்தவர் இந்தாவர் இதுதான் வெளிநாட்டுக்கு கட்டமைப்பு செஞ்ச லட்சணம் வந்து பாருங்கள். வந்து இதில் வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த ஒரு வீடியோ காட்டிக்கன் இதில் வந்து போட்டுக்கிற வந்து தலைவர் வந்து வேலாயுதம் கரிகாலன், சரிதானே? அடுத்தது வந்து செயலாளர் வந்து யோகசிங்கம் கமல்னி. இவள் வந்து மேரி பண்ணிட்டு இருந்தானே வந்து ஏன் கரிகாலன் கமல்னின்னு போட முடியாது வந்து? ஏன்னா போட்டால் இவட்ட ஓட்டு மாட்டு வெளில வந்துருமாண்டா. ஏன்னா வெளிநாடு உள்ளவங்க கேட்பாங்க வந்து என்னது நீங்கள் தலைவர் ஒய்ஃபு கரிகாலன் கமல்னின்னு இருக்கு, அப்போ யார் கேட்பாங்களோ? இவர் வந்து முக்கால் ஆள் இல்லை, புத்திசாலியான ஆள். அது தெளிப்பட வழியாக செஞ்சுக்கிற வழியாக வந்து தவப்பண்ட பேரை போட்டு மனுஷியோட பேரை போட்டு வழியாக கடிதம் அடித்து அனுப்பிக்கார் அமெரிக்காவுக்கு வந்து. அவங்களும் வந்து அவங்க வந்துக்கான் இங்கே முழுத்துக்கு வந்தவங்க வந்து இவரெல்லாம் சந்திச்சுக்கான். இவர் டக் டக்குனெல்லாம் குழுக்கெல்லாம் இவ்வளோ குழுக்கள் இருக்குன்னு சொல்லி அவருக்கு எல்லாம் படமெல்லாம் போட்டு காட்டி அவரும் அதை பார்த்துட்டு ஓகே குழுக்கள் இருக்கும். அப்படி தான் எங்கள் அமைப்பு முன்னேறி சென்றது எல்லாத்துலேயும். ஆனால் அந்த டைமில் இவர் எங்கள் அமைப்பில் இல்லை. இவர் அவங்களுக்கெல்லாம் மறைச்சி அவங்க போய் இவர்கள் அந்த கடத்தை அனுப்பினோன்னா 10 லட்சம் ரூபா வங்கிக்கு வந்துட்டு சரி. ஆனால் வந்து ஆனால் இவருக்கு தெரியாது வந்து வங்கியில் வந்து
நான் வங்கியை வந்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது எப்படின்னு சொன்னால், வங்கிக்கு காசு வரலாம். ஏன்னா உங்களோட மனசில் கேட்கலாம், ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணால் வந்து எப்படி வந்து காசு போட முடியும்? சிஸ்டத்தில் இடம் இருக்குது வந்து. ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், வங்கியிலேருந்து யாருமே காசுகளை எடுக்க முடியாது. ஆனால் வங்கிக்கு காசு பெறலாம். சிஸ்டம் இருக்குது வந்து. வேணா நீங்கள் போய் பேங்க்கில் போய் கேளுங்க வந்து. இவர் இது அங்கே அனுப்பி இந்த காசு வந்து இறங்கினத உடனே இவர் என்ன செஞ்சவர் வந்து பேங்க்குக்கு போய் காசு எடுக்கிறதுக்கு. காசு இவரால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ இவர் வந்து என்ன செஞ்சார், பேங்க் மேனேஜரை வச்சு என்ன தொடர்பு கொண்டு ஒரு சின்ன இது ஒன்றுக்கு கையெழுத்து வைக்கணும் அப்படின்னு வந்தேன். நான் ஒன்றுக்கும் ஈடு கொடுக்கல. ஏன்னா எனக்கு தெரிந்தால் எல்லாம் வந்து எனக்கு வெளிநாட்டிலேருந்து இந்த கடிதம் கூட வந்து அந்த காசு கொடுத்த அமைப்பு இதை காசை வாங்கிட்டு மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி அவங்க தேடி என்னுடைய தொடர்பு எடுத்து என்னோட வந்து கேட்குறாங்க. எனக்கு ஆதாரம் இல்லாமல் நான் உங்களோட கலைக்க முடியாது. அப்போ என்ன கேட்டது வந்து என்ன வேணும் முடியுது. அப்போ உங்கள்கிட்ட அவர் காசு கேட்டுருந்தாலும் உங்கள்கிட்ட கடிதம் கொடுக்கத்தான் ஒன்று அமைப்பு ரீதியாக வந்து எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். நான் முதல்ல அதை அனுப்ப சொன்னோன்னா உடனே அனுப்பினாங்க. இதை வந்து அந்த இது வந்து இந்த காசு கொடுத்த நிறுவனம் ஒரு பெரிய ஒரு நிறுவனம், இட்ஸ் அ மில்லியனர்ஸ். இன்றைக்கி வந்து என்னோட தொடர்பு இருக்காங்க வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வரப்போது இலங்கை தேசத்துக்கு வந்து நான் கலைக்கிறது டைம் இல்லை. இப்போ இந்த காசும் வந்து இந்த 2 விஷயத்துலேயும் வந்து இது வந்து மோசடி அனுப்ப பிபி ஒரு அமைப்போட தலைவர் ஒரு கடிதம் அடித்ததை பாரிய குற்றம். இது வந்து ஒரு தவிசாளர் அடிக்க முடியுமா இதை வந்து? ஏன்னா இந்த கடிதம் அடிக்கும்போது அவர் தவிசாளர். அப்போ இந்த தமிழக எங்கே போனது அறிவு வந்து இன்றைக்கு எம்ஏ பெரிய சட்ட மேத ரெண்டு கலைக்கிற 2 ஒருத்தர் தமிழக கட்சியில் தங்களுக்கு பிடிக்காத ஆக்களை களை எடுக்கிற ஒரு மேதை இன்றைக்கி அவர் என்னத்தை செஞ்சு கொண்டிருக்கார் சொல்லுங்க. இப்போ அவைகளுக்கு வந்து சரி அவை சொல்லி நம்ம வந்து நீங்கள் இவ்வளோ கலைக்கிறீங்கள் எங்களுக்கு ஏதாவது சொன்னீங்களோ சொன்ன நான் தமிழக கட்சிக்கு என்னுடைய பிபி ஃபவுண்டேஷனுடைய லெட்டர் ஹெட் ஊடாக அவைகளுக்கு நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். எல்லாருக்கும் தலைவர், பொதுச் செயலாளர், அவருடைய நிர்வாகத்துடைய இமெயில்ஸ் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். இதுக்கு என்ன பதில் போயிடும் வந்து சொல்லுங்க. அப்போ நீங்கள் இது கிடைச்சும் வந்து நீங்கள் சொல்லாமல் வந்து இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டீங்களோ. இப்போ நான் வீடியோ போட்டேன், அந்த காசு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது. இதை வர உங்களுக்கு என்ன வேணும் வந்து? இதுக்கு மேலே நீங்கள் வச்சிருந்தால் நீங்களும் கலர். நான் சொல்கிறேன், இங்கே யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்கேருந்து வந்தேன்னு சொல்லி சிவிக்கையாக கேளுங்கோ. 40 வருஷத்துக்கு மேலே அவர் எங்கே என்ன செஞ்சு கொண்டு கேளுங்கோ. அவருக்கு தெரியும் நான் யாருன்றதை வந்து. இன்றைக்கு அவர் என்னோட மதிப்பிச்சு பழகிறதுக்கு காரணம் நான் இருந்த இடம், அந்த இடம் விளங்குதா வந்து. இங்கே வந்து நீங்கள் வந்து வயலில் போய் வந்து யூரியா வீசுறது, மாட்டு வண்டியிலிருந்து சவாரி செய்கிறது, பொருளிலிருந்து தின்ற பழம் இங்கே போட்டு காட்டாங்க. நான் இன்றைக்கி பொதுச்சாளர் உங்களுக்கு ஒரு சவாலை நான் விடுறேன். நீங்கள் தோட்டு போன ஒரு அரசியல்வாதி சரிதானே வந்து. ஆனால் நீங்கள் சட்டத்தில் மேதை. இன்றைக்கி ஜனாதிபதி சட்டத்தனி புத்திசாலி, எங்களுக்கு வேண்டிய ஒருவர் நீங்கள். அதை நான் நேராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மக்கள் உங்களுக்கு முன்னால் வரணும், உங்களுக்கு பின்னால் வரணுமா இருந்தால் முதல் இந்த களை எடுக்கிறதெல்லாம் நிப்பாட்டுங்க. முதலாவது அவங்க செஞ்ச பிள்ளைகளை திருத்துங்க. முதல் திருத்தி இளைஞர் சமுதாயத்தை கொண்டு வாங்க. இந்த தேசத்துக்காக நிற்கிற பொடிகள் எவ்வளோ இருக்காங்க இன்றைக்கி கண்டுபிடிங்க. நீங்கள் எலெக்ஷனுக்கு போய் காடு மேலாம் வந்து பொம்பளைலாம் வந்து போட்டிங்களே வந்து போட்டு தொத்து போனீங்கனால தான் நீங்கள் வந்து வேண்டியீங்களா இல்லையே வந்து. நான் உங்களோட கோபத்தில் சொல்லிடுறேன், நீங்கள் இதை திருத்திக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இந்த கட்சி வந்து ஒரு தேசத்தால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவனால் கை காட்டப்பட்ட கட்சி இது. அதுக்கு அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நானும் இந்த கட்சியில் ஒரு ஆயுள் உறுப்பினராக வந்து சேர்ந்தேன். எனக்கு இந்த அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி சொன்னது வந்து இன்றைக்கு இருக்க தவிசாளர். உங்களை மாதிரி ஆக்கள் வேணும், வந்தால் இந்த மக்களை இந்த லஞ்சங்கள் இதெல்லாம் ஒழிக்கப்படணும் என்று சொல்லி அவருக்கு தெரிய வேண்டிய குணம். நான் சரியான கண்டிப்பான ஆள் வந்து நான் இதில் வந்து அவருக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு சொல்லி வந்து. அப்போ என்னுடைய இதை கழிஞ்சு அப்போ அவருக்கு தெரியலையா வந்து தெரிஞ்சதானே வந்து நான் இந்த இதில் வந்தால் வந்து மக்களுக்கு நல்லது செய்வேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும் என்று சொன்னால் என்னுடைய தகப்பன் வந்து இலங்கை தமிழ் கட்சியினுடைய ஒரு பெரிய ஒரு உறுப்பினராக வந்து கட்சி நாங்கள் நேசிச்சினாங்க. அதுக்காகத்தான் நாங்கள் அவ்வளோ விஷயங்கள் சொல்லி இந்த கட்சிக்காக வந்து தலைமைச் செயலர் கட்டத்துக்காக வந்து என்னுடைய காணியில் ஒரு பில்டிங் கட்டி அதுக்குரிய நிகழ்வும் தேதிகள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விசிட்டிங் கார்டும் அதுக்கு அடிக்கப்பட்டது வந்து அதுக்கு அந்த இதுவும் அடிக்கப்பட்டு தெரிஞ்சு அதுவும் தரப்பட்டது. இன்றைக்கி எல்லாமே இல்லாமல் போயிட்டு வந்து காரணங்கள் நிறைய பிரச்சனைகள் இதுகளால் வந்து சரி வந்து சுமந்திரனை அவர் எம்ஏ அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். நான் நேரடியாகவே உங்களுக்கு நான் உங்களுக்கு சவாலை விடுறேன். நீங்கள் இந்த தமிழரசு கட்சியில்
ஒரு தலைமை, ஒரு ஒரு சிறப்பு மிக்க ஒரு சக்தியான ஒரு தலைவராக நீங்கள் வரணும்னு சொன்னால், முதலாவது நீங்கள் கொழும்புக்குள்ளே ஒரு போய் அங்கே ஒரு பேச்சும், வடகிழக்கில் வந்து இன்னொரு பேசுகிறோமோ நிறுத்துதுங்க. முதலாவது அதை தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் புத்திசாலி, எங்களுக்கு தெரியும். நீங்கள் மேதினத்தில் என்னத்தை நீங்கள் சொன்னீங்கள் வந்து தட்டி சொன்னியல் வந்து எங்கள் கட்சி ஊழலில்லா கட்சி, அப்படி ஊழல் செய்வர்கள் யாராக இருந்தால் அவரை நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்களோ. இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன ஆணியை பிடுங்குறீங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். நான் உங்களுக்கு இப்போ நான் இதாக ஓப்பனாக தான் சொல்கிறோம். வந்து ஏன்னு சொன்னால், நாங்கள் வந்த இடம் அப்படியான இடம். நீங்கள் தவறு செய்கிறீங்கள், இந்த தவறுகள் மன்னிக்கப்படணும், இந்த மக்களை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், உங்களால் முடிஞ்சால் உங்களோட சட்ட வல்லமையை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்தி இந்த முள்ளிவாய்க்கால் நிலவில் வந்து ஒரு நிலவாளத்தை கட்டி சட்டத்தின்படி செய்ய முடியும். சட்டத்தில் இடம் இருக்கு. நான் படிக்கல, அந்த அறிவு இல்லை, ஆனால் அதில் இடம் இருக்குது. அப்படி செஞ்சு இங்கே செய்யலாம். இந்த மக்கள் உங்களுக்கு பின்னால் வருவாங்க கண்டிப்பாக. நாங்களே இறங்கி வேலை செய்வோம். உங்களால் முடியுமா? செஞ்சு காட்டுங்க. வந்து அப்படி செஞ்சால் நீங்கள் இந்த மக்களுக்கு ஒரு தலைவராக இங்கே இருக்கிறதுக்கு தகுதியானவர். அதை விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து போய் மேதனத்து கொடுத்த ஒரு வார்த்தை கட்டி போட்டு 2 நாளுக்கு முன்பு போய் வந்து மட்டக்களப்பில் போய் திறனைக்கும் சரியல். எனக்கு விலங்கல். நீங்கள் என்ன அரசியல் செய்கிறீங்க எனக்கு விலங்கல் பொதுச்செயலாளர் அவர்களே. ஆனால் சிவிகே ஐயா மேலே போற்ற வேண்டிய மனுஷன், நல்ல அறிவான மனிதர். நான் அவரை முதல் சந்திக்கும் போது அந்த அறிவல் ஆற்று நிமித்தம் தான் அவர் அழைக்கப்பட்டார். அவரை நான் வரவேற்றிருந்தாங்க. அவரை எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க 40 வருஷங்களுக்கு. ஸோ நீங்கள் முடிவெடுக்கணும். நீங்கள் இந்த தமிழிசை கட்சியோட தலைவரையா நீங்கள், நான் ஆதாரங்களை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் மாற்ற முடியாது. ஏன்னு சொன்னால், நிதி மோசடி, மக்களுடைய பணம். நான் அதில் முன்னுக்கு வச்ச காலை பின்வாங்க மாட்டேன். அப்படி நான் பின்வாங்குவனாக இருந்தால் மக்களுடைய முதலாவது துரோகிய படத்தில் நான் இடம்பெறுவேன். அதுக்கு நான் இடம் அளிக்க மாட்டேன். குற்றம் யார் செஞ்சாலும் தண்டிக்கப்படணும். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். நான் இந்த அமைப்பில் ஒரு பிள்ளை விட்டனாக இருந்தால் அடுத்த நிமிஷம் நான் இந்த அமைப்பிலிருந்து நான் பதவியை விலகுவேன். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். என்றால் இந்த அமைப்பு மக்கள் உதவியது. நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். பயணம் செஞ்சு வந்த காரணம் வந்து உங்களுக்காகத்தான். ஏன்னா மோசடி செய்யப்பட்ட பணம் என்னுடைய பணம் இல்லை, உங்களுடைய பணம். இவர்கிட்ட வரும்போது இருந்த சாதாரண ஒரு இடத்துல இருந்தவர். இவருடைய சொத்து மதிப்பு எல்லாமே வந்து குற்றவியல் இதுக்கு பாடப்படுத்தியிருக்கேன். இனி முன் வச்ச காலை பின் வைக்க முடியாது. இதில் வந்து நானும் போய் சொல்ல முடியாது, அவரும் போய் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், சாதாரண போலீஸில் போய் நீங்கள் முறைப்பாடு செஞ்சால் அங்கே சில அதிகாரிகள், எல்லாரையும் நான் சொல்ல விரும்பவில்லை, சில அதிகாரிகள் மேசைக்குள்ளால் கையை விடுவார்கள். ஸோ அங்கே நீதி வந்து நிலைக்காது. ஆனால் குற்றவியல், நிதி குற்றவியல் இது வந்து நேரடி ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் தான் இருக்குது. அங்கே அப்படியான தவறுகள் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு அதிகமாக இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த குற்றவியலுக்கு அமைச்சரோட நேரடி தொடர்போட கதைச்சி இதில் எந்த தலைவர்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னால், உங்களுக்காக நான் என்னுடைய நேரங்களை ஒதுக்கி நான் செஞ்சுக்கணும் எல்லாத்தையும் வந்து. ஏன்னு சொன்னால், குற்றம் யார் செஞ்சாலும் குற்றமே வந்து தண்டிக்கப்படவும். இவர் வந்து இருந்த இடத்த பாருங்க. வந்து 2009க்கு பிறகு யார் யார் மினிஸ்டர்ஸ் மேலோட இருக்கிறன்னு பாருங்க. வந்து எல்லாம் பெரிய பெரிய தலைவரோட இவர் இருக்கிறார் வந்து. சரியா? இதெல்லாம் வந்து 2009க்கு பிறகு யாருக்கு இவர் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க வந்து. சரிதானே? வந்து இப்போ உங்களுக்கு விளங்கும் வந்து அதில் போரில் வந்து மக்களாக மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கூட்டுறவில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க வந்து. அதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னோட பேசுங்க வந்து. உங்களோட அவ்வளோ பணத்துக்கும் நான் உத்தரவாதம். நாங்கள் மீடியாவிலே சொல்கிறோம் வந்து.
உங்களோட பணத்துக்கு நான் உத்தரவாதம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஆதாரத்தோடு வந்தால் உங்களோட பணம் அவ்வளோவும் உங்களோட கைக்கு திரும்பி வரும். இன்றைக்கு கூட நாங்கள் மாங்குளத்தில் ஒரு குழுக்கு காசு கொடுத்துருக்கோம், ஆதாரத்தோடு வந்தாங்க வந்து கொடுத்துருக்கோம். மீதி குழுக்கள் எல்லாமே திருப்பி இயங்குன்னு சொல்லி எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க வந்து. ஆனால் இங்கே தவிசாளர்களுக்கு இருந்த குழுக்கள் மட்டும்தான் அவர் எல்லாரையும் கொண்டு போய் திசை திருப்பி வச்சுக்க தன்னுடைய அரசியல் பணத்துக்காக வந்து. மக்களை நீங்கள் உஷாராகோ, இதில் வந்து யார் எங்கே இருக்கும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க வந்து. ஆனால் பிபி ஃபவுண்டேஷன் இயங்கும், சீரமைக்கப்படும். பிபி ஃபவுண்டேஷனுக்குரிய எல்லாருமே வெகு சீக்கிரமாக இதே ஊடகத்தில் வித்தின் 7 டேஸுக்குள்ளே அந்த நிர்வாகம் தெரிவு செய்யப்படும். நானும் அந்த தெரிவு செய்யப்பட உறுப்பினரோடு நான் இங்கே வருவேன். இதே இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இதை நான் அடையாளப்படுத்தணும், யார் இந்த பிபி ஃபவுண்டேஷனுடைய பொறுப்பாக இருக்கிறார்கள். இங்கே யாருமே வந்து மேனேஜரோ இதோ அந்த தகவலை நான் செய்ய மாட்டேன். எல்லாருமே மக்கள் சேவனாக தான் இருக்கிற பெறாக்கள். அவையில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் அதை தவிர்த்து கொண்டு வேறு யாராவது பிபி ஃபவுண்டேஷன் சொல்லி காசுகள் கேட்டாலோ இது சொன்னாலோ அதுக்கு நான் பொறுப்பல்ல. நான் குற்றவியலுக்கு கொடுத்தா பிறகு நீங்கள் என்கிட்ட வந்து இல்லை நாங்கள் காசு அப்படி இருக்குது இப்படி இருக்கு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு வர மாட்டேன். முடிஞ்சால் இந்த நியூஸை எல்லா குழுக்களும் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ, உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கோ. நான் இங்கே நிற்கிறேன், தொடர்பு கொண்டு பதிவு போடுங்கோ. ஏன்னா சில நேரத்தில் நான் கோள்களை ஆட்சி பண்ண மாட்டேன். நீங்கள் யார்ன்றது இந்த குழுன்றது பேரை போட்டு இது பண்ணுங்கோ. அந்த பேரை நான் என்னுடைய குழுக்கள் ஃபைலில் பார்ப்பேன். உங்களோட பேர் சரியாக இருக்குதா, உங்களோட ஃபோன் நம்பர் சரியாக இருக்கான்னு பார்ப்பேன். சில நம்பர்கள் மாறலாம். உங்களோட பேர்கள் சரியாக இதாக இருந்தால் நான் உங்களை தொடர்பு கொள்வேன். ஏன்னா எனக்கு நீங்கள் யார்ன்றதை உறுதிப்படுத்தணும். ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொருத்தரோட பேரும் என்கிட்ட இருக்குது. ஏன்னு சொன்னால் தவிசாளர் அன்றைக்கு போட்ட கடைசியாக போட்ட போன கிழமை மீட்டிங்கில் வந்து நிறைய சனங்கள் இருக்கணும். அதுக்கு அவ்வளோ பேரும் வந்து பிபி ஃபவுண்டேஷனுடைய உறுப்பினர்கள் அல்ல. சரிதானே வந்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் அதையும் போலீஸில் நான் கொடுத்துருக்கேன் வந்து அந்த வீடியோவை எடுத்து அதில் எல்லாரோட பேர் விவரங்கள் எடுக்க சொல்லி அந்த பேர் விவரங்கள் என்னுடைய அமைப்பில் இருக்க பேரோட மெச்சாதான்னு நான் பார்ப்பேன். அப்போ உங்களுக்கு தெரியும். இன்னும் ஏன்னா நான் விட மாட்டேன், மக்களுக்காக இறங்கி நிற்கிறேன், விட மாட்டேன். நன்றி, வணக்கம். இந்த அமர ஊர்தி வந்து என்னுடைய தனிப்பட்ட சொந்த நிதியில் உருவாக்கப்பட்டதான் இந்த அமர ஊர்தி சேவை. அவர் அந்த ஒரு வீடியோவில் கொடுத்துக்கிற வந்து இவர் பில்டிங்கை கட்டி வானத்தை வாங்கி விட்டால் மட்டும் போதாது, அதுக்கு டீசல் செலவு, டிரைவர் செலவு, அப்பட்டமான போய் டிரைவர் கொடுத்த சம்பளத்துக்குரிய சேலரி சீட் என்ற இருக்குது வந்து, டீசலுக்கு கொடுத்த ரிசீட் என்ற கிடக்குது வந்து. அப்போ இதெல்லாம் இங்கேருந்து போனது வந்து ஏறிவர் இந்த வார்த்தை பிரயோகங்களை இதில் யூஸ் பண்ணணும் வந்து தான் தப்பிக்கொண்டதுக்காக வந்து இந்த அமர்வு நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் அந்த தொலைபேசி இலக்கம் இவருடைய தொலைபேசி இலக்கம். இவருக்கு கோள்கள் போகும்போது இவர் அதை வந்து என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியலை வந்து எந்த இதுகளுங்களுக்கு வரையில. அதனால தான் அந்த சேவை வந்து தடப்பட்டு நின்றது. அதுக்கு காரணம் அவர் தான். அவர் கேட்குறாரு வந்து ஏன் அவர்கிட்ட இல்லாமல் இருக்கு, அவர் செய்யலாம் தானே சொல்லி வந்து. ஆனால் நம்பர் அவருடைய நம்பர். உடனடியாக நான் அதை தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் அந்த இப்போ முதல் இருந்த பிபி ஃபவுண்டேஷனுடைய அமர்வுடைய வானத்துடைய படத்தையும் சீரமைக்கப்பட்ட அமர்வுடைய வான படத்தையும் உங்களுக்கு நான் போடலாம், நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து புது இலக்கம் போடப்பட்டிருக்குது. அதுக்கென்று சொல்லி தனியாக ஒரு நிர்வாகம் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த சேவை 24 மணித்தாலும் சேவையில் இருக்குது. இன்றைக்கி நான் அன்றைக்கி நான் சொன்னது இவர் என்ன சொல்ல போகிறதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை நான் விட்டு அன்றைக்கி அவர் என்ன செய்கிறேன்னு சொல்லியிருந்து அவர் சொன்னதுக்காக தான் வந்து அது நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் அது நீங்கள் கேட்டது அமர்வுதி சேவை சம்மந்தமாக வந்து. இன்றைக்கும் அந்த அமர்வுதி சேவை அந்த மாஞ்சோலையில் இன்றைக்கும் அப்படி தான் நிற்கிது வந்து. சீரமைக்கப்பட்டு எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் செஞ்சு விட்டுருக்கோம். மக்களுக்கு அந்த விஷயம் போகணும்னு சொல்லி ஒரு லவுட் ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ராவாக வந்து பூட்டி அதில் வந்து அந்த மரண வீட்டு அந்த மியூசிக்ஸ் செட் பண்ணப்பட்டு எல்லாம் யாருக்கா செஞ்சாங்க வந்து மக்களுக்காக எல்லாம் செய்யப்பட்டு போன வருஷம் மட்டும் 6 லட்சம் ரூபா நான் அதில் போட்டு எல்லாம் சீரமைக்கப்பட்டு செஞ்சு போட்டு அதுக்குரிய பில்லுகள் எல்லாமே ஆஃபீஸில் இருக்குது. ரைட், இது இருக்குது. அடுத்தது வந்து இந்த சிறுவர் சேமிப்பு, அதுக்கு காரணம் அவர் தான். அவர் எனக்கு ஒரு இதை சொல்கிறார் வந்து இவர் வருமானம் வர இல்லை, இதை நிறுத்திட்டார் என்று அவர் சொல்கிறார் வந்து. எனக்கு வருமானம் வருதா இல்லையானது எனக்குத்தான் தெரியும். ஏன்னு சொன்னால் அவருக்கு கம்பெனியில் எவ்வளோ வருமானங்கள் வருது எவ்வளோ போகுது அவருக்கு தெரியாது.
அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. சரிதானே? வந்து அந்த சிறுவ சேமிப்புடைய திட்டம் வந்து 1000 மாணவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தில் நான் கொண்டு வந்தது அதையும் சொல்லுவாங்க, நாளைக்கு மோசடி சொல்லுவாங்க. வந்து அது திட்டம் மக்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கோ. வறிய கோட்டுக்குள்ள மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அந்த சிறுவ சேமிப்பு திட்டம். தாய் தகப்பனுக்கும் அதில் பங்கிருக்கோன்றதாக நான் எப்பயுமே நான் முன்னுக்கு ஒரு வார்த்தை சொல்லிதான் என்ற மக்களை வந்து பிச்சைக்காரராக்க எனக்கு விருப்பம் இல்லை. பிள்ளைகளுடைய சேமிப்பில் தாய் தகப்பனுக்கும் பங்கு இருக்கணுன்றதுக்காக, அவர் ஊக்கம் செலுத்தணுன்றதுக்காக நான் அவரோட பிள்ளையோட பேரில் எக்கோட திறந்து தாய் தகப்பன் கண்டிப்பாக 200 ரூபா, குறைஞ்சபட்சம் 200 ரூபா வைப்பு செஞ்சு அந்த ரிசீட்டை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு 500 ரூபா நான் தருவேன் ஒரு மாதம். இதுதான் அவருடைய திட்டம். இந்த திட்டம் நல்லா போய் கொண்டது, வெற்றிகரமாக போய் கொண்டது. இன்றைக்கு நீங்கள் வேணும்னு சொன்னால் போய் பிஎஸ்சியில் போய் கேளுங்க. பிபி ஃபவுண்டேஷன் அமைப்பினால் எத்தனை மாணவர்கள் வாங்கி புத்தகங்கள் திறக்கப்பட்டது. இந்த பிள்ளைகள் எங்கே இருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழுக்களுக்குள்ளான் இருக்கிறோம். இந்த குழுக்களை யார் கைப்பற்றி வச்சிருக்கிறது? வந்து இந்த தவிசாளர். அப்போ இந்த பரிசு இங்கே வந்து இது வரைக்கும் எனக்கு வரவே இல்லை. எனக்கு வந்தால் தானேப்பா வந்து நான் காசை போட முடியும். வந்து நான் ஆஃபீஸை திறந்து வச்சிருக்கேன். ஒரு பிள்ளையை வந்து 4 மாதமாக வேலைக்கு வச்சுருந்தேன். அதுக்கு தடை பண்ணுறியல் வந்து என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களோட குறுகிய நோக்கம் என்ன? அவள் யார் இதில் வந்து குற்றவாளி? இப்போ நான் உங்களுக்கு காசு தரணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இதை செய்யுங்கோ, நான் உங்களுக்கு காசு தானே சொன்னால் முதல் யார் செய்யணும்? நீங்கள் மக்களாகி நீங்கள் தானே செய்யணும். யார்கிட்ட பிள்ளைகள் வந்து என்ற பிள்ளைகளா? உங்களோட பிள்ளைகள். உங்களுக்கு அக்கறை வேணும். இந்த பிள்ளைகளுடைய அப்புறம் சொன்னான், இந்த பிள்ளை 18 வயசு வரும்போது 8 லட்சம் ரூபா காசு இந்த பிள்ளைக்கு அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொல்லி உங்களோட ஒவ்வொரு புத்தகம் கொடுக்க நிகழ்வு நான் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கேன். யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம், இந்த அரசாங்கமே செய்யாத விஷயத்தை நான் உங்களுக்கு செஞ்சேன். அப்படிப்பட்ட நான் உங்களோட படத்தை நான் களவெடுப்பேன். நான் வந்து உங்களோட திட்டத்தை நான் நிறுத்துவேனா? சிந்திங்க மக்களே. யார் இங்கே பிழை விட்டது? அவர் குழுக்களை கொண்டு போயிட்டு குழுக்கள் மத்தியில் வந்து இவர் இப்படி செஞ்சிட்டேன்னு சொன்னால் அதுதான் எடுபடும். ஏன்னு சொன்னால் அதுக்கு காரணம் பிழை வந்து நான், குற்றவாளி நான். ஏன்னு சொன்னால் அவர் சொன்னால் எல்லாம் சரி, அவர் சொன்னால் எல்லாம் சரி, அது என்னுடைய வார்த்தை நான் சொல்லி வளர்த்து நான் இல்லை. நீங்களும் அதை நம்பிட்டீங்க. வந்து இதோட நீங்கள் எல்லாரும் உஷாராக இருங்க. வந்து அந்த சிறு சேமிப்புக்கு என்ன நடந்தது வந்து உங்களை தெளிவுபடுத்திட்டேன். நாளைக்கு கூட நீங்கள் வந்து டிபாசிட் பண்ண ரிசீட்டை கொண்டு வரீங்களோ, நான் ரெடி. நீங்கள் ரெடி. அதுக்கு வந்து இது உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம். அந்த பணம் எதுக்கு செலவழிக்கணும்னு அவங்க சொல்லியிருந்தா தானே வந்து அந்த பணத்தை தாய் தகப்பன் எடுக்க முடியாது, நான் கூட கை வைக்க முடியாது. அந்த பிள்ளை 18 வயசு வந்த பிறகு முதலாவது ரீசன் எனக்கு சொல்லணும். கேம்பஸுக்கு போகிறதா இருந்தால் அந்த பணத்தை பாதிக்கலாம், இல்லை மேற்படிப்புக்காக வந்து ஏதாவது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளையோட கல்யாண வாழ்க்கை, திருமணம் வந்து ஈடுபட சொன்னால் இந்த 3 விஷயத்துக்கு இந்த பணத்தை நீங்கள் பாதிக்கலாம் சொல்லி நான் ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லிக்கிறேன். நான் போய் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லலாம், என்ன இவர் இன்றைக்கு இப்படியாக கேட்குது, போய் பழைய வீடியோ தட்டி பாருங்க வந்து நான் சொல்லியிருக்கேன்.